இன்னைக்கு எப்படி கோல்டோட அனலைஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். சரியா? அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து புதுசாக உள்ள யூசர்ஸ் எல்லாமே வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பிகினர்ஸ்லாம் கேட்குறீங்க. நான் அவங்களுக்கான ஒரு கிளாஸஸே தனியாக நான் வந்து வீடியோ மாதிரி நான் போடுதேன். ஜஸ்ட்டு இப்போ வந்து ஓரளவு மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்குலாம் அந்த கான்செப்ட்லாம் புரியும். எதுவுமே ஒன்றும் இப்போ தான் புதுசு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். நீங்கள் அதுக்கப்புறம் போக போக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டீட்டெயிலாகவே வந்து ஒரு பிபிடிலாம் ரெடி பண்ணி வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். சரியா? இப்போ வந்து மார்க்கெட் வந்து மூணு விதமான மார்க்கெட் இருக்குது. ஒன்று வந்து ரெண்டு விதமான மார்க்கெட்டு தான். ட்ரெண்டிங் மார்க்கெட்டு, ரேஞ்சிங் மார்க்கெட்டு, அவ்வளோதான். ஓகேவா? ட்ரெண்டிங் மார்க்கெட்டு, ரேஞ்சிங் மார்க்கெட்டு, இது ரெண்டும் தான் மார்க்கெட்டில் வந்து அதிகமாக நடக்கக்கூடியது. இப்போ இது வந்து ஒரு பையிங் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த செட்டப்பில் தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகும். செல்லிங் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த செட்டப்பில் ட்ராவல் ஆகும். ரேஞ்சிங் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த செட்டப்பில் ட்ராவல் ஆகும். மூணாவது போட்டிருக்கேன்ல, இந்த செட்டப்பில் ட்ராவல் ஆகும். இப்போ பையிங் மார்க்கெட்டும் செல்லிங் மார்க்கெட்டும் இது வந்து மார்க்கெட்டில் அதிகம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 30% தான் நடக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 60 to 55% வந்து இந்த ரேஞ்சிங் மார்க்கெட்டு தான் இருக்கும். சரியா? அப்போ டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நிறைய பேர் இந்த ரேஞ்சிங் மார்க்கெட்டில் மாட்டிக்கிட்டு தான் முழிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இது நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அடுத்து போக போக கிளாஸஸ் வரும்போதே செப்பரேட் வீடியோவாக நான் வந்து போடுறேன். சரியா? இப்போ வந்து பையிங் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், ஒரு லோ இருக்குது. ஒரு லோவிலேருந்து மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே போகிறான். ஒரு ஹை வைக்கிறப்பில் ஹையிலேருந்து மறுபடியும் கீழே வராங்க. ஒரு ஹையர் லோ வைக்கிறாங்க. ஹையர் லோவிலேருந்து மறுபடியும் மார்க்கெட்டு நல்லா மேலே போகுது. அந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹையையும் கட் ஆயிருச்சு. ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய ஹை கட் ஆகி மறுபடியும் வந்து ஒரு புதுசாக ஒரு ஹை வைக்கிறாங்க. புதுசாக ஒரு ஹை வச்சுட்டு மறுபடியும் மார்க்கெட்டு கீழே கொஞ்சம் இறங்கும்போது பழைய ஹை இருக்குது தெரியுமா, அந்த ஹையை கட் ஆக்காமல் அங்கேருந்து மறுபடியும் ஒரு லோ வச்சுட்டு இங்கேருந்து இறங்குற மார்க்கெட்டு இதுதான் கடைசி ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த இறங்கின மார்க்கெட்டோட ப்ரைஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே போணுச்சு அப்படின்னா இது வந்து லோவாக தான் மாறும். ஓகேவா? இங்கேருந்து லோவாக மாறி மறுபடியும் வந்து இந்த ஹை கட் ஆகி புதுசாக ஒரு ஹை வச்சுருந்தாங்க. புதுசாக ஒரு ஹை வச்சு மறுபடியும் இறங்குற மார்க்கெட் வந்து இந்த ஹை இருக்குது தெரியுமா, இந்த ஹைக்கு கீழே வராமல் இந்த லோவையும் கட் பண்ணாமல் இந்த ஹையிலேருந்தே ஒரு ஹையர் ஹையிலேருந்தே வந்து ஒரு புதுசாக வந்து கீழே இவ்வளோ தூரம் இறங்குனுச்சு. அடுத்து அங்கேருந்து ஒரு ஹையர் லோ வச்சுட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிடுது. ஓகேவா? இதை வந்து மார்க்கெட்டில் வந்து ஹையர் ஹை ஹையர் லோ அப்படிங்கிறத டேர்ம்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. சரியா? சார்ட்டை வந்து நல்லா கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா புரியும். ஹையர் ஹை ஹையர் லோ, திருப்பி ஹை கட் ஆகிருக்கு, ஹையர் ஹை வச்சுருக்கு, திருப்பி வந்து ஹையர் லோ, அந்த ஹையர் ஹை ப்ரீவியஸ் ஹையர் ஹை கட் ஆகாமல் ஹையர் லோ வச்சுருக்கு. அந்த ஹையர் லோவிலேருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு புதுசாக ஒரு ஹையர் ஹை வச்சுருக்கு. இந்த ஹையர் ஹைக்கு மேலே போனதுனால இது ஹையர் ஹை. ஓகேவா? இந்த ஹையர் ஹையிலேருந்து மறுபடியும் மார்க்கெட் கீழே இறங்கி ஒரு ஹையர் லோ வச்சுருக்கு. இந்த ஹையர் ஹையையும் கட் பண்ணல, இந்த ஹையர் லோவையும் கட் பண்ணல. திருப்பி அங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. சரியா? இது வந்து பையிங்கான மார்க்கெட். செல்லிங்கான மார்க்கெட் அப்படியே ஆப்போசிட். ஒரு ஹையர் ஒரு இந்த இடத்துல இது ஹையர் ஹைன்னு வரும். ஹையஸ்ட் ஹைன்னு சொல்லுவாங்க இதை மார்க்கெட்டில். ஓகேவா? இது வந்து ஒரு ஹையர் ஹை. இந்த ஹையர் ஹை இந்த ஹையர் ஹையை அதை நினச்சிக்கோங்க. இந்த ஹையர் ஹையில் இருக்க மார்க்கெட்டு. ஓகேவா? இந்த ஹையர் ஹையில் இருக்க மார்க்கெட்டை இது அப்படியே இந்த சார்ட்டை நான் அப்படியே உங்களுக்கு நான் எடுத்து இதில் வைக்கிறேன் பாருங்கள். இது ஒரு ஹையர் ஹை. ஓகேவா? இந்த ஹையர் ஹையிலிருந்து இப்படி இருக்குது, இப்படி மார்க்கெட் இருக்குது. சரியா?
இதை பாருங்கள், ஒரு பையிங் மார்க்கெட் இது இங்கேருந்து போன பையிங் மார்க்கெட் எப்படி செல்லிங் மார்க்கெட்டாக மாறுதுன்னு பாருங்கள். ஹையர் ஹை வச்சுருக்கா, இந்த ஹையர் ஹை இருக்கா, திருப்பி இங்கே வந்து ஒரு லோ ஒன்று வச்சுருக்கு. இந்த லோ வச்சுட்டு இங்கேருந்து லோ வச்சுட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போய் இந்த ஹையர் ஹை கட் பண்ணியிருந்தால் இது ஹையர் லோவாக மாறி இருக்கும். மேலே போகாமல் கரெக்டாக இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஹையர் ஹை இருக்குல்ல, ஸோ கரெக்டாக இந்த ஹையர் ஹை இருக்குது பாருங்கள், எக்ஸாக்டாக அந்த ஹையர் ஹை கிட்ட மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஹையர் ஹை இருக்குது, திருப்பி ஒரு லோவை வச்சுருக்கு. அந்த லோவை வந்து போயிட்டு இந்த ஹையை கட் பண்ணாமல் ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய இந்த ஹையர் ஹை கிட்ட இருந்து மார்க்கெட் மறுபடியும் கீழே பொத்துன்னு கீழே விழுதான். கீழே விழுறவன் இந்த லோவை கட் பண்ணியிருந்தான். இந்த லோவை கட் பண்ணதுனால அது திருப்பி என்ன ஆகுது அப்படின்னா இந்த லோவர் ஹையில் இருந்து இவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கு, லோவாக மாறி இருக்குது. சரியா, இந்த லோவர் லோவில் இருந்து மறுபடியும் மார்க்கெட்டு கொஞ்சம் பையாகி மேலே போகிறான். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோவர் லோவை வந்து கட் பண்ணலை. கட் பண்ணலாத பட்சம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லோவர் ஹையாக மாறிடும். இங்கேருந்து மேலே போகிற மார்க்கெட்டு இந்த லோவர் ஹையும் கட் பண்ணல, திருப்பி இந்த ஏரியாவில் லோவர் ஹையிலேருந்தே மார்க்கெட்டு கீழே விழுந்துருதான், செல் ஆகிடுது. இவ்வளோ தூரம் இங்கேருந்தே செல் ஆகுது. சரியா, நெகட்டிவாக செல் ஆகுது. செல் ஆகிற மார்க்கெட்டு இந்த லோவர் லோ பிரேக் ஆகிடுச்சு. இந்த லோவர் லோவிலேருந்து திருப்பி இங்கே ஒரு லோவை வச்சுட்டு இங்கேருந்து கொஞ்சம் பை ஆகுறான். பை ஆகிட்டு இந்த லோவர் லோ இருக்குது தெரியுமா, இந்த லோவர் லோவுக்கு மேலே மார்க்கெட்டு போகலை. இந்த லோவர் லோவிலேருந்து மார்க்கெட்டு போகாமல் லோவர் ஹையிலேருந்து மார்க்கெட்டு மறுபடியும் வந்து கீழே கட் ஆகிருச்சு. கீழே கட்டான மார்க்கெட்டு அதே சேமாக மறுபடியும் அதே மாதிரி நடக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் மார்க்கெட் வந்து அப்படியே செல்லிங் மார்க்கெட்டாக எப்படி மாறுதுங்கிறது உங்களுக்கு சிம்பிளாக இதை பார்த்தா புரியும். இதை வச்சு தான் ட்ரெண்ட் லைன் கான்செப்ட்லாம் போடுவாங்க. ட்ரெண்ட் லைன் எல்லாமே சேம் தான். ட்ரெண்ட் லைன்லாம் இதை வச்சு தான் கரெக்டாக போடும்போது கரெக்டாக அந்த லைனில் வந்து இந்த லைனுக்கிட்ட வரும்போதெல்லாம் லோவர் ஹை கிட்ட வரும்போதெல்லாம் செல் பண்ணுவாங்க, ஹையர் லோ கிட்ட வரும்போதெல்லாம் பை பண்ணுவாங்க. பை அண்ட் டிப், செல் அண்ட் டாப்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மார்க்கெட்டில் இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு பை செல்லுக்கான ஒரு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சிங் மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா ஒரே கிராஜுவலாக இருக்கும். மேலே வந்தால் செல்லு, கீழே வந்தால் பை. சப்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இது ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மேலே கீழே ட்ராவல் ஆகும்போது ஜிக்ஸாக் மாதிரி போகும்போது மேலே செல்லு, கீழே பைங்கிற மாதிரி பண்ணுவாங்க. இந்த 3 சீன் தான் மார்க்கெட்டில் பல இதில் நடக்கு. பல விதமான பேரை வச்சுட்டு இதை வந்து மார்க்கெட்டில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எதுவுமே போட்டு குழப்பிக்காமல் இதை பற்றி டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கிளியராக போடுவேன். இது வந்து சிம்பிளாக வந்து என்னென்னு தெரில, எப்படி பார்க்கணுன்னு தெரில அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இந்த சார்ட்டை நீங்கள் கொஞ்சம் செப்பரேட்டாக நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே ஐடியா கிடைக்கும். ஓகேவா, இப்போ இந்த சீன்லாம் எப்படி மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகிருக்குங்கிறத நான் அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ வந்து நேற்றுக்கு வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். நேற்றுக்கு சொன்ன மாதிரியே நம்ம நடந்திருக்கு. நம்ம நேற்றுக்கு வீடியோவில் சொன்னோம், கரெக்டாக இந்த ஏரியா கிட்ட வரும்போது நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கேருந்து இப்படி மேலே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வீடியோவில் சொல்லியிருந்தோம். இந்த லெவலுக்கு போயிடுவான், கரெக்டாக இந்த லெவலுக்கு மார்க்கெட் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அந்த லெவலில் வந்து இன்றைக்கி தான் மார்க்கெட் வந்து பிரேக் டச் பண்ணியிருக்கு. ஸ்டில் நோ மார்க்கெட் இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையிங் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஒரு செல்லிங்க்கான ஒரு அறிகுறியே தெரியல. ஏதோ சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லோவே கட் ஆகலை. நம்ம இந்த வீடியோவில் சொன்ன தெரியுமா, ஒரு எல்லாமே லோ பண்ணிட்டு தான் போகிறோன்னே தவிர நம்ம மார்க்கெட் வந்து அந்த ஒரு புதுசாக வந்து செல்லிங்க்கான ஒரு சினாரியோ நடக்கலை. எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் லோ கான்செப்டில் தான் மேலே போய்கிட்டு இருக்காப்புல.
பார்த்தீங்களா? ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. ஓகேவா? இந்த இதெல்லாம் போது. இந்த லோ கட் ஆனாலோ, இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகி இது கீழே க்ளோஸ் வச்சாலோ தான் மார்க்கெட் வந்து செல்லிங்கை பற்றி யோசிக்கணுமே தவிர, இந்த மறுபடியும் இந்த லெவல் கிட்ட ஏதாச்சும் வந்துச்சுன்னா கூட ஒரு பையிங் பிளான் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈவினிங் வந்து 6 o'clock வந்து யூஎஸ்டியோட ஒரு மேஜர் நியூஸ் இருக்குது. ஸோ அந்த நியூஸோட இம்பேக்டை பொறுத்து தான் அடுத்து வந்து எப்படி மூவ் ஆகுங்கிறது தெரியும். ஓகேவா? அது ஈவினிங் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பட் ஆனால் என்னோடய பிளான் வந்து எப்படின்னா, இதில் இந்த இடத்துல ஒரு 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 பையிங் கிடச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஜோன் கிட்ட கரெக்டாக இது கீழே க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடலாம். 1 hour இந்த லெவல் கீழே க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடலாங்கிற ஐடியா. செல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ஜோன் தான். செல்லிங் பார்த்தீங்கன்னா 1 hour வச்சு பார்க்கும்போது இந்த ஜோனில் வந்தால் செல் பண்ணலாம். ஓகேவா? கரெக்டாக 34, 38, 34, 19 இந்த ஏரியா கிட்ட வந்துச்சுன்னா சின்னதாக ஒரு செல் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் மார்க்கெட் பையிங் ப்ரெஷரில் இருந்துச்சு அப்படின்னா செல்லிங்லாம் ஒரு கன்சல்ட்டே பண்ண மாட்டான். அவன் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாப்புல. ஓகேவா? ஏன்னா ஆல் டைம் ஹை வேறு அதுக்கு நியரில் தான் இருக்குது. 34.99 ஆல் டைம் ஹை வேறு இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கான செட்டப் மார்க்கெட் வந்து இப்படி தான் போகும். இல்லை இந்த வீக்கை ஃபுல்லுமே இப்படியே கூட முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம். இப்படியே கூட இந்த வீக்குக்கான ஒரு இது வந்து முடிச்சு விட்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு திக்கை வந்து பிரேக் அவுட் கொடுக்கும்போது அதை வச்சு தான் அடுத்து வந்து என்ன பண்ணலாங்கிறத யோசிப்பாங்க. ஓகேவா? இது மேலே வந்தால் செல்லு, கீழே வந்தால் பையிங்கிற கான்செப்ட் ரேஞ்சிங் மார்க்கெட் சொன்னால அது மாதிரியும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வால்யூம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ பெரிய செல் கேண்டில் வந்தது வந்து இந்த லோ கட் பண்ணல. ஸ்டில்னும் இன்னும் பையரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது மார்க்கெட்டு. எந்த லோ கட் பண்ணலன்னா இந்த லோ ஸ்டில்னும் இன்னும் கட் பண்ணல. ஸ்டில்னும் இந்த லோ கட் பண்ணல. இந்த லோ கட் பண்ணாலுமே இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டேயுமே கொஞ்சம் வால்யூம் இருக்கும். வால்யூம் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கேருந்துமே பை சான்சஸ் இருக்குது. அந்த ஹையர் லோ கான்செப்டை வந்து நான் வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். சேம் இந்த சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாலே புரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிள் தான். மார்க்கெட் பாருங்கள், இங்கேருந்து மார்க்கெட்டு ஹையாக இருக்குது. மறுபடியும் ஒரு லோ வச்சுருக்கு. திருப்பி ஒரு ஹை பண்ணியிருக்கான் மார்க்கெட்டு. திருப்பி ஒரு லோ, திருப்பி ஒரு ஹை பண்ணியிருக்காப்புல. ஓகேவா? திருப்பி ஒரு ஹை பண்ணிவிட்டு பாருங்கள், இங்கேருந்து இது ஒரு லோ, இங்கே ஒரு ஹை வச்சுருக்காங்க, இங்கே ஒரு ஹையர் லோ, திருப்பி அந்த ஹையர் ஹையை கட் பண்ணிட்டு ஒரு ஹையர் ஹை வச்சுருக்கு, திருப்பி ஒரு ஹையர் லோ, இந்த ஹையர் ஹையை கட் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே ஒரு ஹையர் ஹை வச்சுருக்கு. சரியா? இப்போ இங்கே உள்ள மார்க்கெட் எப்படி செல்லிங்காக எப்படி மாறுனுச்சுன்னு பாருங்கள். இவ்வளோ பெரிய பையிங் மார்க்கெட் எப்படி செல்லிங்காக மாறுனுச்சுன்னு பாருங்கள். இங்கேருந்து ஒரு லோ, ஒரு ஹையர் லோ வச்சுருக்கு, திருப்பி ஒரு ஹையர் ஹை வச்சுருக்கு. ஓகேவா? ஹையர் ஹை வச்சுட்டு மறுபடியும் இந்த ஹையர் லோ கட் ஆயிடுச்சு. இந்த ஏரியா கட் ஆயிடுச்சு. இந்த ஏரியா கட் ஆயிடுச்சு. இந்த ஏரியாவே கட் ஆயிடுச்சு. கட் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டு இது வந்து ஒரு லோவர் லோ வச்சுட்டு மறுபடியும் ஒரு லோவர் ஹை, திருப்பி வந்து ஒரு லோவர் லோ. ஓகேவா? திருப்பி வந்து இந்த ஏரியாவுக்கு தெரியுமா, இந்த ஏரியா கிட்ட எக்ஸாக்டாக சின்னதாக தான் இருக்கும். இதுக்கு வேரியேஷனு. ஓகேவா? இது வந்து ஒரு லோவர் லோ, இது வந்து ஒரு லோவர் ஹை, இது வந்து ஒரு லோவர் ஹை. இந்த லோவர் லோலேருந்து மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிட்டு இங்கே ஒரு லோவர் ஹை வச்சுட்டு மறுபடியும் மார்க்கெட் இவ்வளோ தூரம் கட் ஆயிடுச்சு. எக்ஸாக்டாக இந்த லைனுக்கிட்ட இது ஒரு லோவர் லோ, இது ஒரு லோவர் ஹை. இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து லோவர் ஹை போயிருக்குது, திருப்பி லோவர் லோக்கு வந்துருச்சு. ஓகேவா? நான் சார்ட்டில் காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒரு மார்க்கெட்டு இப்படி பையான மார்க்கெட்டு செல் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், பையிங்கான சினாரியோ எப்படி இருக்கும் அது காமிச்சல, அது இந்த கான்செப்ட் தான். ஓகேவா? இப்போ ரேஞ்சிங் மார்க்கெட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். ரேஞ்சிங் மார்க்கெட் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் கிளியராகவே புரியும். மார்க்கெட் எல்லாமே இந்த செட்டப்பில் தான் போகுது. சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைன் இதை வச்சு மட்டுமே ட்ரேடு பண்ணாலே போதும். வேறு எதையுமே போட்டு மண்டக்குள்ளே யோசிக்காமல் இண்டிகேட்ரு, சிபிஆர் அது இதுன்னு சொல்லி நிறையா டூல்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிப்பாங்க. பெருசாக நான் அதெல்லாம் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. நமக்கு பெருசாக எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. நம்ம
சிம்பிளாக இந்த ரெண்டு கோடு ஒரு பாக்ஸை வச்சு மட்டுமே நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துருச்சு. கிட்டத்தட்ட அதை தான் பண்ணிக்கிட்டே இருக்குது கொஞ்ச நாளாகவே. அப்படிங்கும்போது நமக்கு வந்து பெரிய லெவலில் பாதிப்பு எதுவுமே இல்லை. ரொம்ப டெக்னிக்கலாக சிம்பிளாக மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக கிளாஸ் வந்து உங்களுக்கு போக 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 உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாங்க. பாருங்கள், ரேஞ்சிங் மார்க்கெட்டை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ரேஞ்சிங் மார்க்கெட்டு 3 மார்க்கெட்டு சொன்னல, இவ்வளோ தான். இந்த மார்க்கெட்டு இவ்வளோ தான். மார்க்கெட் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து பை ஆகுறான், சரி செல் ஆகுறான், பை ஆகுறான், செல் ஆகுறான், பை ஆகுறான், செல் ஆகுறான். இதைத்தான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கிறான் ரேஞ்சிங் மார்க்கெட்டுங்கும் போது. திருப்பி இந்த இடத்துல வரும்போது இங்கேருந்து பை ஆகுறான், இங்கே வரும்போது மறுபடியும் இங்கேருந்து பை ஆகுறான், திருப்பி செல் ஆகுறான். அடுத்து ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல வால்யூம் இருக்கோ அந்த சைடு கை மேலே பிரேக் பண்ணிட்டான் பார்த்தீங்களா. திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போன மார்க்கெட்டு இதை பிரேக் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள். அவன் பிரேக் பண்ணிட்டு அவன் போயிடுவான். அதனால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிடுவான். இந்த ரேஞ்சுக்கு போயிடுவான், இந்த பாக்ஸுக்குள்ள ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட்டு மேலே போயிடுவான். ஓகேவா? ஓகே, இன்றைக்கான கோல்டுக்கான வீடியோ அனலைஸ் வந்து சிம்பிளாக சொல்லிட்டேன். இந்த மாதிரி கான்செப்டில் தான் மூவ் ஆகும் அப்படின்னு. வேறு ஏதாச்சும் ஸ்கிரிப்டை பற்றி எதுவும் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு செட்டப் ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப டீட்டெயிலாகவே வந்து வீடியோ போடுற மாதிரி பிளான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன மெத்தடில் ட்ரேட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அது இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால ஜஸ்ட்டு வந்து வீடியோ வந்து இந்த செட்டப்பில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் புரிய வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம அடுத்து பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணதுக்குங்க மாதிரி தான். அதனால தான் டேரெக்டாக வந்து மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோ போடுது. பிகினர்ஸை பற்றி எதுவுமே கிளாஸ் எதுவுமே பண்ணாமல், சைக்காலஜிக்கலாக எதுவும் சொல்லாமல், டெக்னிக்கலாக மட்டுமே மார்க்கெட்டை பற்றி மட்டுமே ஈஸியாக வந்து சொல்லிகிட்டு இருக்குது. ஓகேவா? ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு செட்டப் எப்படி வருது, எந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.